எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எபிரேயர் 11:22 விசுவாசத்தினால யோசேப்பு தன் அந்திய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை அறிந்து தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுப்பான். எலும்புகளை நீங்கள் கொண்டுட்டு போகணும், என்னுடைய எலும்புகளை இந்த மண்ணில் என்னுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணக்கூடாது, நம்முடைய சொந்த பூமியான கானான் தேசத்தில் தான் அடக்கம் பண்ணப்படணும்னு சொல்லி விசுவாசத்தினால சொல்லுவாராம். பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு விசுவாசம் அவருக்கு. தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய எலும்புகளை கானானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசித்தார். அதே விசுவாசத்தின்படியே இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படும் போது ஞாபகமாக யோசேப்பினுடைய எலும்புகளாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா. இதெல்லாம் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நாமும் என்ன செய்யணும், இணங்கி போகணும். விசுவாசத்தினால தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை குறித்தும் ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைய திட்டங்கள் வச்சுருப்பார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் வச்சுருப்பார். நம்முடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்கள் வச்சுருப்பார். அதையெல்லாம் நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே யோசேப்பு இப்படி சொன்னார்ல, நாமும் விசுவாசிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் ஒரு வரம், கிருபை வரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அதனால் நமக்குள்ள அந்த விசுவாசம் வேரூன்றி வளரணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் விசுவாசத்தினால நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அந்தபடியே நடத்துவார். நிறைய காரியங்களை நான் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச கண்களால் அதை நம்ம காண முடியும். விசுவாச கண்களால் கண்டு நாம் என்ன செய்யணும், அதை என் தேவன் என்னை இப்படியாக நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது அப்படியே நடத்துவார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தள்ளி உன் வேண்டுதலாம் நிறைவேற்றுவாராகன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தினால நாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிற எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். யோசேப்பு எப்படி சொன்னார், என்னுடைய அந்திய காலத்தில் என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிடணும், இந்த மண்ணில் அதை புதைக்கக்கூடாது, நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் தான் அதை புதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியம் எப்படி நடந்தது பார்த்தீங்களா. எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு 4 to 30 வருஷத்துக்கு பிறகு தான் வெளியில் வராங்க. அவ்வளோ வருஷமும் அந்த எலும்புகளை பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி மக்கள் செயல்பட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கும் போது நம்முடைய சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதன்படி செயல்படுவாங்க. ஆமென்.